கிளாக்கை பிடிச்சிட்டு டைம் சொல்லுங்க. ரயில்வே டைம் மணி இப்போ 8:20 அப்படின்னா 20 இல்லை ஏஎம் பிஎம் தான் மாறுது. அது அந்த மூலையில் ஏஎம் பிஎம் மாறுது. இப்போ பிஎம்க்கு மாற்று ஏஎம்ல இருக்கு. ஓகே பிஎம் வந்துடுச்சு. இப்போ 9 வை, சாரி 8 வை. ஓகே இப்போ இது மினிட்ஸு 8 கரெக்டாக 8 தானா? ஆமாம் வந்துடுச்சு ரயில்வே டைம். வந்துடுச்சு. இப்போ கிளாக்கவே பிடிச்சிட்டு டே மாற்றணும். சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே. இன்னைக்கு டே என்ன வருது? மண்டேவா? ஆமாம். சாட்டர்டே, சண்டே, மண்டே. ஓகே. டே ஹவரு செட் பண்ணியாச்சு, மினிட்ஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ டைமரில் போயிட்டு டைமர் 1 செட்டிங் ஹவர் என்னென்னக்குன்னு இருக்குது. ஹவர்ஸ் வந்து எத்தனை மணிக்கு ஆன் ஆகணும்? 6:30 மணிக்கு. 6:30னா ரயில்வே டைம் 18:30. 18 மினிட்ஸில் 30. ஓகே. ஆஃப் டைமு காலையில் 6 மணி. 6 மணி. ஹவர்ஸ் 1 2 3 அவ்வளோதான். ஓகே 1 ஒரு டைமில் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அப்புறம் என்னன்னைக்கு ஆன் பண்ணுறதுன்னு பார்த்தா இது சேவ் கொடுத்துடலாம். டைமர் திரும்ப போயிட்டு இது என்னன்னைக்கு ஆன் பண்ணணும்னு டே மாற்றிக்கலாம். இதுலேயே ஒரு டிஃபால்ட்டாக இருக்கும். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வேணாம் அப்படின்னு போட்டுருக்கு. இது ஒன்றா கம்மி பண்ணிட்டு வருது. சாட்டர்டே, சண்டே 3 நாள் மட்டும், இல்லை அடுத்த லாஸ்ட் 3 நாள், இல்லை 1 விட்டு 1 நாள், அடுத்தது 1 நாள் 2 நாள் அப்படி வந்துட்டு மொத்தமாக எல்லா நாளும் எரியணும். இது டைமிங்.